The women who are speaking Tamil industry பேசுற ladies எல்லாம் they are somehow associated with BJP. How can that be an accidental pattern? இல்ல இது நல்ல கேள்வி. குஷ்பு வந்து என்ன பேசுறாங்க, கேரளா கவர்மெண்ட் வந்து அதை ரிலீஸ் பண்ணிருக்கோன்றாங்க. இதே அங்கே வந்து பிஜேபி கவர்மெண்ட் இருந்துன்னா அந்த வார்த்தையை அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு 15 பேர் தான் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியையே வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் லைக் a mafia. இட்ஸ் a God's own landன்னு சொல்கிறாங்க. No, that's all for the men. ஆண்களுக்கு தான் God's own land போல இருக்கு. பெண்களுக்கு எல்லா நாடும் வந்து பிசாசுகளின் பூமி தான். இட்ஸ் the land of devils. தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம ரொம்ப யோகியமாக இருந்தோமான்றதுலாம் that's not the case. தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் யாருமே ஓப்பன் அவுட் ஆக மாட்டேங்கிறாங்களே. சின்மயி வந்து ஷீ ரேஸ்ட் மீ டூ மூமெண்ட்டில் அவங்க சில கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்ணாங்க. சின்மயி வந்து ஃபார்மலாக கம்ப்ளைண்ட்டே கொடுக்கல. ஆமாம். சில மிருகங்களை வந்து மிதிச்சிடணும், இல்லை ஓடிடணும், அதை தொட்டுட்டு அப்படி போயிடக்கூடாது. சின்மயி அதை தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு உமன் ஒரு சார்ஜ் வச்சா தேராமன்னான்னு கண்ணைக்கு சொன்னால் போதும், அணிலேருந்து அவருக்கு ஆப்புதான். அப்படி நடந்ததுனா கூட அது நேச்சர்ஸ் கிஃப்ட். சார், நைஸ் மீட்டிங் யூ. தேங்க்யூ வெரி மச். வணக்கம். ஸோ உங்களோட வியூஸ் நிறைய நான் பார்த்துட்டு இருக்கேன். வெரி பேலன்ஸ்டா, எந்த பக்கமும் பயஸ் இல்லாமல் ரொம்ப வெரி nuanced-ஆ இருக்கிற அப்ரோச். That's the problem. I have almost enemies everywhere. Obviously. லைக் ஏதோ ஒரு சைடு எடுத்துட்டீங்கன்னா ஈஸி, நம்மளுன்னு ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணிடுவாங்க. எந்த சைடும் எடுக்காதப்போ காஷியஸ்லி ஐ அவாய்ட் தட். ஏன்னா அது வந்து நம்ம எல்லார்கிட்டையும் போகணும். நம்ம அது சரி. அண்ட் we always speak for the people. மக்களுக்காக நம்ம அப்சோஸ் தப்பு இருக்கலாம், பட் அது ஜட்ஜ்மெண்டல் எரர் தானே ஒழிய தெரிஞ்சு பண்ணுறது. ஓகே ஓகே ஓகே. ஸ்பெசிஃபிக்லி இந்த ஜஸ்டிஸ் ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் பற்றி நிறைய பேர் மீடியாவில் பேசுகிறாங்க சார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க எப்படி பேசுகிறாங்கன்னா, அதில் இருக்க இந்த பாலியல் அந்த வக்கரமான விஷயங்கள் மட்டும் இன்னும் கொஞ்சம் பேசலாமா, இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க அந்த இண்டஸ்ட்ரியில் எப்படி, இந்த இண்டஸ்ட்ரியில் எப்படி, யார் பேரை சிக்க வைக்கிறது, அந்த ஆங்கிலேருந்து பேசுகிறாங்களே தவிர அதில் இருக்க க்ரைசிஸ் என்ன, இந்த இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குது, ஏன்னா அந்த இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ணி தான் மற்ற இண்டஸ்ட்ரியில் கரெக்ஷன் பண்ண முடியும். இப்போ நீங்கள் இந்த ரிப்போர்ட்டை பார்த்தவர், அதை பற்றி நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவர்ன்றதுனால ஐ வாண்ட் யுவர் ஒப்பீனியன். Basically, what is the premise sir on the Justice Hema Committee report? Justice Hema Committee report oda premise வந்து அது வந்து it endorses, recognizes that there is a problem. Okay. ஏன்னா இதை பற்றி பேசுறதுக்கே வந்து உங்களுக்கு தெரியும், கடந்த ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மாதிரி வந்து பாலியல் துன்புறுத்தல்கள் வந்து பெண்களுக்கு வந்து திரைத்துறையில் இருக்குது அல்லது ஏதாவது ஒரு துறையில் இருக்குன்னா அதை பேசுறதுக்கே எல்லாரும் அச்சம் கொண்டிருந்த சூழ்நிலை வந்து முள்ள மாற ஆரம்பிச்சது. இன்ஃபேக்ட் என்னோட கணிப்புப்படி வந்து perhaps I may be wrong, 2012 நிர்பயா கேஸுக்கு பிறகு எல்லாருமே இதை நம்ம பேச ஆரம்பித்தோம். இந்த கேஸ் வந்து 2017 வந்து கேரளாவில் ஒரு ஆக்ட்ரஸ், ஒரு பெண் நடிகைக்கு வந்து ஒரு பாலியல் துன்புறுத்தல் வந்து ஒரு காரில் நடக்குது. அவங்க தைரியமாக போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா somehow it picked up. அதுக்கு பிறகு வந்து கவர்மெண்ட் வந்து 2018 கமிட்டியை போடுறாங்க. இதே பினராயி விஜயன் கமிட்டி தான், ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி ஜஸ்டிஸ் ஹேமா அவங்க தலைமையில். அவங்க 19 டிசம்பர் 31 கமிட்டியை கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கவர்மெண்ட் வந்து அந்த டீட்டெயில்ஸை வந்து வெளியில் விடாமல் இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணாங்கன்னா, எப்பயுமே ஒரு கமிட்டி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணால் எனி என்கொயரி கமிஷன் ரிப்போர்ட் வந்து இட்ஸ் ஒன்லி ரெக்கமெண்டேட்டரி நேச்சர், நாட் பைண்டிங் ஆன் நேச்சர். கவர்மெண்ட் கேன் அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் ஆர் பார்ஷியலி அக்செப்ட், பார்ஷியலி ரிஜெக்ட். பட் எதையுமே அவங்க வெளியில் சொல்லாமல் இருக்கும்போது ஃபியூ பீப்புள் through RTI they got the information, somehow it trickled down, வெளியில் வந்து வெடிச்சு செதறிடுச்சு. ஏன் வந்து கவர்மெண்ட் 5 வருஷமாக அதை மூடி வச்சுருந்ததுன்றது இட்ஸ் $1 million கொஸ்டின். மேபி ஐ திங்க் எனக்கு என்ன தோணுதுன்னா 2 எலெக்ஷன் வந்தது, அதனால கூட கவர்மெண்ட் அதை கை வச்சிருக்கேன். ஏன்னா 2019 டிசம்பர் 31 இந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. 21 வந்து அசம்பிளி எலெக்ஷன் கேரளாவில். தமிழ்நாடு மாதிரி தான் அவங்களுக்கு சைக்கிள் எலக்ட்ரல் காலேஜ் வந்து நம்மள மாதிரி தான். அந்த எலெக்ஷன் சைக்கிள் வந்து தமிழ்நாடு, கேரளா, பெங்கால்லாம் இப்போ 21 aligned together. So 21 assembly election and 24 parliament election. You know, politicians are the communist-ஓ பிஜேபியோ திமுகவோ யாராக இருந்தாலும் politicians are politicians. ஸோ அந்த 2 எலெக்ஷன்ஸ் வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் கவர்மெண்ட் வந்து அதை வெளியிடாமல் இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கருத்தை வலுப்படுத்துகிற மாதிரி தான் அதில் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் வந்து சிபிஎம் எம்எல்ஏ, ஐ திங்க் ஹிஸ் நேம் இஸ் முகேஷ் நினைக்கிறேன். அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்குறாங்க, ஆனால் நடவடிக்கையை சிபிஎம் எடுக்க மாட்டேங்குது. இன்ஃபேக்ட் அவங்களோட ஃபார்மர் பொலிட் பியூரோ மெம்பர் பிருந்தா கரத் அவங்களே சொல்கிறாங்க, நம்ம பிஜேபியை காங்கிரஸை சொல்கிறோன்னா நமக்கு ஒரு தார்மீக தகுதி வேணும்னா நம்ம நடவடிக்கை எடுக்கணும், ரிசைன் பண்ணணும், கேட்க மாட்டேங்கிறாங்க. ஸோ 5 வருஷமாக
இந்த அறிக்கை தூங்கினதுக்கு காரணம் 2 எலெக்ஷன்ஸாக இருக்கலாம்னு ஒரு கருத்து இருக்குது. அது ஒன்று. நான் கம்மிங் டு த மெயின் இஷ்யூ வந்து இட்ஸ் ஆக்சுவலி வந்து ஐ கேன் சே ஹார்ட் ரென்ச்சிங். அதாவது வந்து பரிதாபத்துக்குரிய ஒரு விஷயம். அதாவது உங்களுக்கு வந்து பெண்களை வந்து வெறும் போதைப் பொருளாகவே பார்க்கக்கூடிய ஒரு சமூகத்தில், அதுவும் திரைத்துறையில் இருக்கவங்கன்னா அவங்கள வந்து எல்லாரும் மாரலி வந்து அவங்கள ரொம்ப கீழாக தான் பார்க்குறாங்க. பர்செப்ஷன் ஆஃப் பீப்புள். இப்போ திரைத்துறையில் எப்படி இருக்குன்னா, நீ ஏன் போகிறேன்னு கேட்குறது கேள்வி ஒன்றுனா, உள்ளுக்குள்ளே கிட்டத்தட்ட எல்லாருக்குமே ஆழ் மனசில் மேபி நான் உட்பட இருக்கலாம், உள்ள நம்மளை அறியாமலே சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து மாரலி அவங்க காம்ப்ரமைசிங் கேரக்டர் அப்படின்றது தான் பரவலான புரிதல். அதனால் திரைத்துறையில் இப்படிப்பட்ட கொடுமைகள், இப்படிப்பட்ட பாலியல் அவலங்கள் நடக்குதுன்னு போது பரவலாக வரக்கூடிய புத்தி என்னென்னா, தெரிஞ்சது தானே, புதுசாக என்ன இருக்குது. நான் வந்து ரீசெண்டாக ஒரு காங்கிரஸ் எம்பி கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். இது கம்ஸ் ஃப்ரம் an illustrious ஃபேமிலி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் எங்கள் மதர்கிட்ட இதை பேசிக்கிட்டு இருந்தேன். எங்கள் மதர் சொல்கிறாங்க, இது எல்லா காலத்துலையுமே தானே இருந்தது, இது புதுசாக என்ன இருக்குது. அதாவது த வே இன் விச் ஹி வாஸ் எக்ஸ்பிளைனிங், அவர் கரெக்டாக சொன்னார். அவரே ஆச்சரியப்படுறாரு. எங்கள் அம்மா வந்து ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாங்க, இதில் என்ன இருக்குது. அதாவது வந்து த சர்ப்ரைஸ் அவருக்கு என்னென்னா, அந்த ஜெனரேஷன் நவ் தட் லேடி இஸ் அரவுண்ட், ஷீ இஸ் நியரிங் her 80 years. இது எல்லா காலத்திலும் இருக்கிறது தானே, இதில் என்ன புதுசாக இருக்குது. இதை வந்து ஷீ couldn't understand. அவங்களால இதை it is being made an issue now. இப்போ என்ன இது காலாகாலமாக இருக்கிறது தானே அப்படின்றதும், ரெண்டாவது சினிமான்னு வரும்போது இதில் என்ன இருக்குது அப்படின்றதும் தான் பரவலான புரிதல். அப்படி இருக்கும் பொழுது இது இன்னைக்கு வந்து ஒரு பேசுபடு பொருளாக இருக்கிறதும், அங்கே சில பேர் மேலே கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அஃப்கோர்ஸ் லீகலாக நீங்கள் அடுத்து என்ன பண்ணுறீங்க, இந்த கேஸ் எல்லாம் கோர்ட்டில் போய் நிற்குமா, ஏன்னா பல வருடங்களுக்கு முன்னால் நடந்தது சொல்லும்போது கோர்ட்டோட ப்ரொசீஜர்ன்றது வேறு. உங்களுக்கு வந்து இதெல்லாம் நம்மளால் வந்து என்ன கோர்ட் ஆஃப் லா ப்ரூவ் பண்ண முடியுமா. அதுவும் வந்து இந்த மாதிரி வந்து பாலியல் துன்புறுத்தல், வன்புணர்வு, ரேப் கேசஸில் வந்து ட்ரையல் வந்து உங்களுக்கு தெரியும் ஹொரண்டோஸாக இருக்கும், ரொம்ப கொடூரமாக இருக்கும். அதில் எதிர்த்தரப்பு வக்கீல் வந்து எவ்வளோ கீழே இறங்கியும் போய் பேசுவாங்க, ஏன்னா அவங்க கிளையண்ட்டை காப்பாற்றுறதுக்கு. அஃப்கோர்ஸ் சட்டத்தில் அதுக்கு இடமும் இருக்குது. அதனால் இதெல்லாம் ட்ரையலில் நிற்குமா நிற்காதா அது வேறு. பட் ஒரு தொடக்கம் வந்திருக்குன்னு நம்ம பார்க்கணுன்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா இது அதில் ஒரு கேஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பாதித்த ஒரு கேஸு. ஒரு நடிகை அவங்க சொல்கிறாங்க, அவங்க வந்து பல வருடங்களுக்கு முன்னால் நடந்தது. ஒரு நடிகரோட அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது அவர் வந்து பின்னால் தட்டினார், அவங்க பட்டக்ஸில் தட்டினார் அப்படின்றாங்க. அவங்க வந்து 25 டேக்ஸ் எடுத்தாங்கன்றார். அவர் ஒரு கட்டத்தில் என்னால் அதை தாங்க முடியாமல் நான் வந்து வலியாலையும் அந்த அவமானத்தாலையும் வந்து நான் வந்து ஐ ஷவுட்டட் அட் த டைரக்டர். தென் அதுக்கு பிறகு வந்து நார்மல்சி வரத்துக்கு எனக்கு நாளாச்சு. நான் டாக்டர்கிட்ட போனேன். இட் வாஸ் மெடிக்கல் இன்டர்வென்ஷன் தேவைப்பட்டது எனக்கு நார்மல்சி. எனக்கு அதை படிக்கும்போது வந்து உண்மையிலே வந்து ஐ ஃபெல்ட் வெரி பேட். அதாவது வந்து உண்மையிலேயே சொல்கிறதுன்னா, ஐ டோன்ட் நோ வெதர் யூ பிலீவ் இட் ஆர் நாட், இதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் இந்த மாதிரியான செய்திகளை கேட்கறது, இதை விவாதிக்கிறது, இதை பேசுறது நமக்கு தண்டனை மாதிரி, காலம் கொடுத்த தண்டனை. ஷீஸ் அ ஹியூமன் பீயிங் லைக் யூ அண்ட் மீ. ஒரு ரத்தமும் சதையுமான ஒரு மனித உயிர் ஒரு 25 தடவை அடிக்கிறான் அப்படின்னா, நான் கேட்டேன், அப்போ அங்கே இருக்க டைரக்டரு, அந்த கேமராமேனு, அதை செஞ்ச நடிகர் யாருமே அதை இது பண்ணலையா? அப்போ இது வந்து உண்மை நான் நம்புகிறேன். பிகாஸ் ஷி காண்ட் இமேஜின். நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன், திஸ் இஸ் ஃபேக்ட். ஷி காண்ட் இமேஜின். இப்போ இந்த மாதிரி வந்து இன்சிடென்ட்ஸ் வந்து அங்கே ரொம்ப கொடூரமாக இருந்திருக்குன்றாங்க கேரளா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில். என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, நான் அதர்வைஸ் ரொம்ப ஒரு ஃபார்வர்டு லுக்கிங் ஸ்டேட்டு. நம்ம கேரளானாலே வந்து ரொம்ப முற்போக்காளர்கள் இருக்கக்கூடிய மாநிலம்னு பார்க்குறோம். மலையாள சினிமா வந்து நெக்ஸ்ட் டு பெங்காலி சினிமா, மலையாளி சினிமா வந்து ரொம்ப ஹை பெடஸ்டலில் இருக்குது. மலையாளி லிட்ரேச்சர் வந்து ஹை பெடஸ்டலில் இருக்குது. அங்கே வந்து ட்ரேட் யூனியன் மூவ்மெண்ட் எல்லாம் ஸ்ட்ராங்கு. இட்ஸ் அ காட்ஸ் ஓன் லேண்டுன்னு சொல்கிறாங்க. தட்ஸ் ஆல் ஃபார் த மென். ஆண்களுக்கு தான் காட்ஸ் ஓன் லேண்ட் போல இருக்கு. பெண்களுக்கு எல்லா நாடும் வந்து பிசாசுகளின் பூமி தான். இட்ஸ் லேண்ட் ஆஃப் டெவில்ஸ். ஸோ அங்கே இப்படி நடக்குதுன்னு போது வந்து லிட்ரஸி ரேட்டில் இந்தியாவில் நம்பர் 1, சாதிய கொடுமைகளில் சாதி பிளவுகள்லையும் அதுதான் இந்தியாவில் நம்பர் 1ன்னா அது ரெண்டும் எப்படி வந்து இட்ஸ் அதாவது பண்டில் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன். இதில் இந்த ஹேமா கமிட்டி, ஜஸ்டிஸ் ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டுன்றது வந்து ஓவராலாக மலையாளம் ஃபீல்டில் இருக்கக்கூடிய அந்த 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 அதாவது வந்து பெண்கள் வந்து போதைப் பொருளாக பார்க்கப்படுவதுன்றது ரொம்ப இன்ஹியூமனாகவும் நடந்திருக்கு. சி இப்போ வழக்கமாக என்ன சொல்லுவாங்க, சைசைட் வந்து மாரலி வந்து தே லுக் டவுன். சினிமாக்காரினாலே அதில் ஒரு ஒரு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா சார், தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம ரொம்ப யோகியமாக இருந்தோமான்றதுலாம் தட்ஸ் நாட் அ கேஸ்.
ஏன்னா இப்ப கன்னடத்து பைங்கிளி, கன்னடத்துல இருந்து அந்த லேடின்னு கூட சொல்ல மாட்டாங்க, பைங்கிளி. ஆமா எல்லாமே உங்களுக்கு. So at least somebody has started speaking. Yes. See, நீங்க வந்து அந்த மீ டூ மூவ்மெண்ட்ல நீங்க அமெரிக்கால வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுனால இன்னைக்கு நடந்ததுன்னா யாரா இருந்தாலும், பிகாஸ் ஐ பிலீவ், நான் மனப்பூர்வமா நான் நம்புறது என்னன்னா வந்து இதுல பழி வாங்குறதுக்கு பேசுவாங்க. தட் இஸ் ஐ திங்க் மினிஸ்கியூல் 0.000001%. ஒரு பெண் வந்து அவ எவ்வளவுதான் வந்து கீழான ஒரு குணத்துல கொண்டவளா இருந்தாலும், காம்ப்ரமைஸுக்கு போனாலும், ஒருத்த மேல வந்து அவன் தன்னை பாலியல் ரீதியா சீண்டுனான்ற ஒரு சார்ஜை ஐ திங்க் ரேரஸ்ட் ஆஃப் ரேராக தான் சொல்லுவேன். நான் நம்புறேன், நான் ஐ பிலீவ். நீங்கள் இதை சொல்லும்போது வந்து ஏங்க இன்னைக்கு 30 வருஷம் பொறுத்து நடந்ததை பழி வாங்குறதுக்கு சொல்லலாமேங்க சில பேர் அப்படி ஒரு லைன் எடுக்கிறாங்க. ஐ டோட்டலி டிஃபர். அது ரொம்ப தப்பான ஒரு ஆர்குமெண்ட் நினைக்கிறேன். ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் அது. அண்ட் எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். அது விதின்னு ஒன்று இருந்ததுன்னா விதி விலக்கு ஒன்று இருக்குன்ற மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறவங்க இருக்க தான் செய்வாங்க. பட் ஓவராலாக இந்த இஷ்யூவில் திஸ் கன்சர்ன்ஸ் வித் தி நாட் ஓன்லி தி பாடி ஆஃப் அ விமன், இட் கன்சர்ன்ஸ் வித் தர் ஹார்ட். அவள் ரொம்ப, அதாவது வந்து கடையனுக்கும் கடையன்வாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு மாரல் டிகிரடேஷனில் போய் ஒரு பெண் வந்து டியூ டு எனி ரீசன், மேபி பாடி ரிக்வயர்மெண்ட் ஆர் டு எக்கனாமிக் ரீசன்ஸ், அவள் கீழான ஒரு தொழில் பண்ணால் கூட இந்த சார்ஜை வந்து பொதுவெளியில் ஒரு பெண் அவ யாரா இருந்தாலுமே வந்து ஒருத்த மேல அந்த அந்த ப்ரொசீஜர் நான் பார்க்குறேன். அந்த ஜஸ்டிஸ் ஹேமா போய் இந்த விமன் இன்டர்வியூ பண்ணி அவங்களோட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அவங்க ரெக்கார்ட் பண்ணி, இதெல்லாமே பெரிய ப்ரொசீஜர். அது ஒரு நாள்ல நடக்கல. அந்த டீடைல்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க. how was it done? எனக்கு அது ஃபுல் டீடைல்ஸ், டு பி frank with you, எனக்கு நீங்க கேட்கறதுக்கான ஃபுல் ஆன்சர் என்கிட்ட இல்லை. பட் they took pains to interview people. அங்கே வந்து ஒரு கமிட்டி இருந்திருக்குது. there was people who were assisting her. எல்லாம் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் நடந்த என்கொயரி. அதாவது மெட்டிகுலஸாக அவங்க பண்ணியிருக்காங்க. அது மட்டும் என்னால் வந்து ஓவரால் ரிப்போர்ட்ஸை வச்சு பார்க்கும்போது தெரியுது. முதல்ல வந்து தயங்கியிருக்காங்க, அப்புறம் வந்து பீப்புள் கேம் ஃபார்வர்டு. அண்ட் பீங் அ ஜட்ஜ், ட்ரெயின்டு ஜட்ஜ், தட்டு ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜுன்னும் போது அவங்களோட காமன் சென்ஸ், தட்டு பீங் அ விமன் வந்து அவங்களால வந்து அதை நிச்சயமாக வந்து பொய் சொல்கிறாங்கன்னா அதை ஃபில்டர் பண்ண முடியும். மேபி 1 or 2 கேசஸ் இருக்கலாம். பட் ஓவராலாக வந்து அவங்க இந்த ஒருத்தர் போய் சொல்லுவாங்க, எல்லாரும் சேர்ந்து போய் சொல்ல மாட்டாங்க. இதுல இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா வந்து there was one report in Times of India. அதாவது வந்து உங்களுக்கு இந்த செக்ஷுவல் அது வந்து அபியூஸ் வந்து மெயின்னா, அதை தாண்டி இன்னொன்று என்னன்னா ரொம்ப வேர்ஸ்ட் ஒர்க்கிங் கண்டிஷன். இது கேரளாவில் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியம். ட்ரேட் யூனியன் மூவ்மெண்ட் ஸ்ட்ராங்காக, உதாரணத்துக்கு 15 hours ஒர்க்கிங் கண்டிஷன், 16 hours ஒர்க்கிங் கண்டிஷன்றாங்க. எப்படி ஒருத்தன் 16 hours ஒர்க் பண்ண முடியும்? அப்புறம் வேஜ் பேரிட்டி, ஊதியத்தில் வந்து கடுமையான வித்தியாசங்கள் இருக்குது. இவையும் இதெல்லாம் வந்து கேரளா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில், மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்குன்றது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். See, ஒன்று மட்டும் தெரிஞ்சுது, அதாவது வந்து அவங்க வந்து they took pains. அவங்க கஷ்டப்பட்டு தான் வந்து அந்த கமிட்டி வந்து பாதிக்கப்பட்ட பெண்களை சந்திச்சிருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசியிருக்காங்க, ஓப்பன் அவுட் ஆகிருக்கு. அதாவது யாராவது வரமாட்டாங்களா நம்மளோட பிரச்சனைகளை பற்றி பேசுறதுக்குன்னு பாதிக்கப்பட்டவங்க நினைத்து கொண்டு இருக்கும்பொழுது அங்கே இந்த கமிட்டி வந்து இதை பண்ணியிருக்குது. அதுவும் வந்து இந்த கமிட்டிக்கான மரியாதைன்றது ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜுன்றதுனால அதுக்கு வந்து ஒரு கிரெடிபிலிட்டியும் ஒரு வேல்யூவும் வருது. அது வந்து எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல்ஸ் கொண்ட ஒரு ரிப்போர்ட் அப்படின்றதுனால தான் கவர்மெண்ட் வந்து 5 வருஷம் அதை ஊற போட்டாங்க. எதுக்கு கமிட்டியை ஃபார்ம் பண்ண, எதுக்கு நீ 5 வருஷம் ஊற போட்ட? அதுக்கு காரணம் நான் சொன்ன மாதிரி 2 எலெக்ஷன் ஒரு காரணம். இன்னொன்று, இட் ஓப்பன்ஸ் பேண்டோராஸ் பாக்ஸ். நிறைய பேர் உங்களுக்கு வந்து பல பேரோட முகமூடி வந்து அதில் வந்து கிழியுது. இது வந்து இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது 1/10 தான் வெளியில் வந்தது. யார் அந்த ரிப்போர்ட்டில் சொல்ல வந்து டெப்போஸ் பண்ணவங்களே ஜஸ்ட் 1/10 ஆஃப் த பீப்புள். மற்றவங்க வந்து இது ஃபீல்டில் தங்களை பாதிக்குன்ற எண்ணம். இன்னொன்று வந்து இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம், இன்னொன்று ஃபீல்டை விட்டே போயிட்டாங்க. இதில் இன்னொரு பாயிண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சிலரோட செக்ஷுவல் டார்ச்சர் எப்படி இருந்திருக்குன்னா, அந்த சோகால்டு காம்ப்ரமைஸ் அவங்க பண்ண மறுத்துட்டு ஃபீல்டை விட்டு போனாங்கன்னா அப்பயும் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அந்த அஃப்ளூயண்ட் பீப்புளோட கொடுங்கரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம அதில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 15 பேர், அந்த 15 மென் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அது ரொம்ப முக்கியமானது. இது வந்து செக்ஷுவல் ஆங்கிளில் விமன் டார்ச்சர் ஒரு ஆங்கிள்னா, இன்னொரு முக்கியமான ஆங்கிள் வந்து வேஜ் டிஸ்பேரிட்டி. இன்னொரு முக்கியமான ஆங்கிள் என்னென்னா, அதாவது வந்து ஒரு 15 பேர் தான் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியையே வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. எந்த இண்டஸ்ட்ரியை? த சோ கால்டு ப்ரோக்ரெசிவ் ஃபிலிம்ஸை உலகத்துக்கு கொடுக்க, ஆல்மோஸ்ட் லைக் மாஃபியாஸ் வந்து ஏரியாவில் ரவுடிஸ் வந்து இப்போ தாதா, ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு தாதா இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து
என்டையர் கேரளா மலையாளம் இண்டஸ்ட்ரி வந்து கண்ட்ரோல்டு பை திஸ் மாஃபியாஸ், குலக்ஸ்னுவாங்க. அந்த ஒரு 15 பேர் இவன் தான் கண்ட்ரோல் பண்ணுறான்றாங்க. ஆக்சுவலாக அது இன்னொரு டாபிக். அது வந்து மற்றவங்க இன்ஃபேக்ட் ரிசர்ச்சர்ஸ்க்கான டாபிக். அது வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட அந்த கண்ட்ரோல் யாருக்குன்ற, ஹூ கண்ட்ரோல்ஸ் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, அதோட பவர் ஸ்ட்ரக்சர் என்ன, யார் இதெல்லாம் பண்ணுறது. விமன் ஆங்கிள் இஸ் ஒன் ஆங்கிள் ஆக்சுவலாக, அஃப்கோர்ஸ் மேஜர் ஆங்கிள். அதை தாண்டி வந்து இன்றைக்கி இருக்க மாடர்ன் வேர்ல்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு 15 பேர் தான் அதை தான் கண்ட்ரோலில் வச்சிருக்கான் அப்படின்னும் போது அப்போ இண்டஸ்ட்ரியாக இருக்கும். தமிழ் இண்டஸ்ட்ரி அப்படி தான் இருக்க வாய்ப்பு இருக்குது நேச்சுரலி. இப்போ அங்கே பேசிட்டாங்க, இங்கே பேசல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்குல வந்து இதே மாதிரி ஒரு கமிட்டி ஏதோ ஒன்று போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. அவங்களும் தே ஆல்சோ வாண்ட் ஜஸ்டிஸ். ஓகே. தமிழில் வந்து விஷால் வந்து அவர் நடிகர் சங்க தலைவர் பேசினார். அதுக்கப்புறம் குஷ்பு ஏதோ பேசினாங்க. ஆனால் அதை தாண்டி இவங்க ப்ரீஎம்டிவாக என்ன பண்ணுறாங்க, நீங்கள் பண்ணீங்கன்னா 5 வருஷம் தண்டனை. ஐ திங்க் தேர் சப்ரஸிங். இவங்க இன்னொன்று என்கொயரியை நீங்களே நடத்தி முடியாது. உங்கள் மேலே கேஸ் வந்து நீங்களே ஜட்ஜி. கேரளா கவர்மெண்ட் அப்பாயிண்டட் ரிட்டையர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜ். உண்மையிலேயே தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஆனால் இதில் ஒரு சிக்னிஃபிகண்ட் பேட்டர்ன் என்ன சார், இந்த விமன் ஹூ ஆர் ஸ்பீக்கிங் தமிழ் இண்டஸ்ட்ரியில் பேசுகிற லேடிஸ் எல்லாம் தே somehow associated with BJP. How can that be an accidental pattern? இல்லை இது நல்ல கேள்வி. நான் வந்து நீங்கள் சொல்கிறத நான் குறைச்சி மதிப்பிடல. பட் ஐ திங்க் இதில் அது இஷ்யூ இல்லைன்னு நான் பார்க்குறேன். இப்போ குஷ்பு வந்து என்ன பேசுகிறாங்க, கேரளா கவர்மெண்ட் வந்து அதை ரிலீஸ் பண்ணியிருக்கணுன்றாங்க. இதே அங்கே வந்து பிஜேபி கவர்மெண்ட் இருந்துன்னா அந்த வார்த்தையை அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. சரி, குஷ்புஸ் வேர்ட்ஸ் ஆர் கலர்டு வேர்ட்ஸ். குஷ்பு பீயிங் எ பிஜேபி பர்சன் இந்த விஷயத்தில் வந்து அவங்க நியாயமாக நடந்துக்கிட்டாங்களா, அல்லது இந்த விஷயத்தில் அவங்க பேசுகிறது வந்து அவங்க பேசுகிறாங்க, பட் அப் டு த மார்க் பேசுகிறாங்களான்னா இல்லை. ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த ரிப்போர்ட்டை வந்து கவர்மெண்ட் உடனே பப்ளிஷ் பண்ணியிருக்குன்றாங்க. பிகாஸ் அவங்க ஏன் அதை சொல்கிறாங்கன்னா, அங்கே நடக்கிறது சிபிஎம் கவர்மெண்ட், அதனால் குஷ்பு சொல்கிறாங்க. இதே மணிப்பூர் இஷ்யூக்கு குஷ்புவோட ஸ்டாண்ட் பேசவே இல்லை. பட் அவங்க பில்கிஸ் பானு கேஸில் பேசினாங்க, அழுதுனாங்க. இந்தியா டுடே இன்டர்வியூவில் ஷி வெப்ட். அதை கடுமையாக அந்த பீரியடில் வந்து உணர்ச்சி பூர்வமாக பேசி அழுது ஆர்ப்பாட்டெல்லாம் பண்ணவங்க ஒரு கேரக்டர் அவங்க, நான் மறுக்கல நான். பட் இந்த இஷ்யூவில் வந்து அவங்க வந்து கலர்டு வேர்ட்ஸ். ஏன்னா அங்கே நடக்கிறது சிபிஎம் கவர்மெண்ட்ன்றதுனால தன்னோட இண்டஸ்ட்ரி தமிழ்நாடுன்னு வரும்போது அவங்க கார்டடாக இருக்காங்க. இன்னொன்று, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியில் வந்து யாராவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி வந்ததுன்னா நீங்கள் முன்னால் போகலாம். வரல, ஃபார்மலாக ஒரு கம்ப்ளைண்ட் வரும். கேரளாவில் ஒரு ஃபார்மலாக நீங்கள் எவ்வளோ கோளாறு இருந்ததுனாலும் ஃபார்மலாக ஒரு கம்ப்ளைண்ட் வேணும். அதை பிடிச்சிட்டு தான் கவர்மெண்ட் மேலே போக முடியும். தட் வில் பி தி த்ரெட். அது அந்த 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 இதை பிடிச்சிட்டு நீங்கள் மேலே ஏறலாம். ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லைன்னு போது நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? இது ஒரு முக்கியமான விஷயம். ஐ திங்க் மேபி கேரளா அளவுக்கு தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியில் அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு இல்லையோன்ற எண்ணமும் எனக்கு இருக்குது. அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் ஃபிலிம் எக்ஸ்பர்ட்ஸ், அவங்க தான் இதை வந்து இது பண்ணணும். அவங்க இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க குஷ்பு, அதாவது வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் தான் இருக்குது, இதை மட்டும் ஏன் பேசுகிறீங்கன்னு. இது வெளியில் வந்திருக்கு, இதை பேசுகிறாங்க. பிகாஸ் தேர் இஸ் அ ரிப்போர்ட். இல்லை, முன்னே இருந்த லேடிஸ் ஆக்ட்ரஸஸ்க்கும் இப்போ இருக்கிற ஆக்ட்ரஸஸ்க்கும் அவங்களோட எஜுகேஷன், அவங்களோட பேக்ரவுண்ட், அவங்களுக்கு இருக்க புரிதலை பொறுத்து சில விமன் வந்து விக்டிமைஸ் ஆக மறுக்கிறாங்க. 100%. கன்சென்சுவலாக இருக்கிற வரைக்கும் எனக்கு ஓகே, கன்சென்சுவல் இல்லைன்னா நான் ரிப்போர்ட் பண்ணுவேன், எனக்கு உரிமை இருக்குன்ற நினைப்பு பெண்களுக்கு வருது. அந்த காலத்து பெண்களுக்கு அந்த மாதிரி அலர்ட்னஸாக இல்லை, அந்த கான்செப்டே கிடையாது. ஸோ இதில் இந்த 2 ஓல்டு ஆக்ட்ரஸஸோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் பார்த்தேன். சாரதா, உங்களுக்கு தெரியும், அந்த பழைய அந்த ரொம்ப பழைய ஆர்டிஸ்ட். அவங்க இட்ஸ் அ வெரி குட் ஆர்டிஸ்ட். துலாபாரமில் நடித்த அந்த ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் அவங்க. அப்புறம் ஷீலா, செம்மீனில் நடித்த ஷீலா, இவங்கெல்லாம் வந்து டாயின் ஆஃப் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ரொம்ப ரொம்ப பழைய நடிகைகள்னும் போது இந்தியன் ஃபிலிம்ஸ்க்கு வந்து பெரிய அளவில் கான்ட்ரிபியூட் சூப்பர் ஸ்டார். ஆமாம். அண்டு தேவ் ட்ரெமெண்டஸ் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து அப்பயும் இருந்தது இப்பயும் இருக்குது, அட்லீஸ்ட் இப்பயாவது பேசுகிறாங்களே. இப்போ ஆதாரம் கேட்குறாங்கன்னா எப்படிங்க ஆதாரம் கொடுக்க முடியும்? இப்போ திடீர்னு வந்து ஒருத்த வந்து பின்னால் வந்து கட்டி பிடிக்கிறான்னா அப்போ நான் என்ன வந்து இதுவாக எடுக்க முடியும், செல்ஃபியாக எடுக்க முடியும்? ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 75 இயர்ஸை கிராஸ் பண்ண ஆக்ட்ரஸ் அவங்க, ஆக்டர்ஸ் அவங்க வந்து ஆமாங்க இது காலகாலமாக இருக்க பிரச்சனைன்னு சொல்லும்போது தெர் இஸ் அ ப்ராப்ளம். இப்போ நம்ம பேச வேண்டியதுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி டாக்டர், தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் யாருமே ஓப்பன் அவுட் ஆக மாட்டேன்றாங்களே. யாராவது ஒரு காரில் ஒரு ஆக்டருக்கு நடந்த அந்த செக்ஷுவல் டார்ச்சர் தான் வந்து ஃப்ளாரப் ஆகுது. அதில் தான் போலீஸ் கம்ப்ளைண்ட் வருது. போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன்றாங்க, ப்ரெஷர் பண்ணி எடுத்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. பிரச்சனையாக உருவாகுது. பிரச்சனையாக உருவாகும்போது 19 எலெக்ஷன் வருது.
இந்த டைமிங்கை பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக அதை தான் பார்க்குறேன். 19 எலெக்ஷன் வரும்போது இவங்க 18 கமிட்டியை போடுறாங்க. பட் அஃப்கோர்ஸ் அதே எலெக்ஷன் தான் அவங்க சப்ரஸ் பண்ணுறதுக்கும் காரணமாக இருக்குது. தேர் வாஸ் அ ஃபார்மல் கம்ப்ளைண்ட் உங்களுக்கு. இப்போ நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்றதுனால இதுக்கு நிறைய விசிபிலிட்டி கிடைக்குது, இவ்வளோ டாக்கிங் சப்ஜெக்ட் அதாவது. பட் அக்ராஸ் ஆல் இண்டஸ்ட்ரீஸ் ஐ சி ஆல் கிளைண்ட்ஸ் ஹூ கம் அண்ட் டெல் மீ இப்படி ஹராஸ்மெண்ட் இருக்குது, இல்லை அப்யூஸ் இருக்குது, வேரியஸ் டிகிரிஸ் ஆஃப் அப்யூஸ் இருக்குன்னு விமன் எல்லா இடத்துலையும் புகார் தெரிவிக்கிறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூனிவர்சிட்டியில் நடக்குது, ஒரு மெடிக்கல் காலேஜில் நடக்குது, ஏதோ ஒரு பப்ளிக் ஸ்பேஸில் நடக்குது, எங்கே ஒரு இடத்துல நடக்குதுன்னா அங்கேயே வந்து இப்போ கமிட்டி எல்லாம் இருக்குது. அங்கே போய் யாராவது ஒரு சீனியர் ப்ரொஃபஸர் கிட்ட அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, மேடம் இந்த சார் இப்படி பண்ணுறாரு, இப்படிலாம் என்கிட்ட பேசுகிறாங்க, இப்படி அனாவசியமான கால் வருதுன்னு இந்த பெண்கள் போய் சொல்லும்போது அங்கே இருக்கிற சீனியர் லேடியே சொல்கிறாங்க, இதெல்லாம் கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் பண்ண முடியாதுமா, உங்கள் லைஃப் முக்கியம், இதெல்லாம் நீ இப்போ ரெஜிஸ்டர் பண்ணினா அப்புறம் டிகிரி கொடுக்க மாட்டாங்க, உனக்கு தேவையில்லாத சிக்கல் வரும், நீ பாட்டு குவைட்டாயிரு, ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி அந்த சீனியர் பொசிஷனில் இருக்க லேடிஸ் வந்து இதை அப்படியே சப்ரஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அந்த கேர்ள்ஸ் வந்து சுயமாக நீங்கள் நிறைய இன்சிடென்ட்ஸில் பார்த்து அவங்களே ரெக்கார்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. அதை இவர் இப்படி பேசுகிறாரு பாருங்க அப்படின்னு அந்த கேர்ள்ஸ் தானாகவே சட்டத்தில் தங்கள் கையில் எடுக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வருது. அப்போ இந்த சீனியர் விமன் இருக்காங்களே, ஹூ ஆர் ஆக்சுவலி த கார்டிங் ஃபோர்ஸ், தே ஆர் சப்போஸ் டு பி த கார்டியன் ஏஞ்சல், ஆனால் ஃபியர்ஃபுல் கார்டியன் ஏஞ்சலாக இருக்காங்க. அவங்களே வந்து லிபரேட்டட் விமனாக இல்லைன்றதுனால இந்த பெண்களுக்கு அவங்களால ஹெல்ப் பண்ணவோ மென்டர் பண்ணவோ முடியறது இல்லை. தட் இஸ் ட்ரூ. இப்போ இது எல்லா இடத்துலையுமே நடக்குது. இப்போ நீங்கள் வந்து 2006 or 2007 விஷாகா கமிட்டி கைட்லைன்ஸ் போட்டு அது இவ்வளோ தூரம் இவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்கன்னா, இப்போ உங்கள் ஹாஸ்பிட்டலே கூட வந்து ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்கன்னா நீங்கள் வந்து இந்த விஷாகா கமிட்டி கைட்லைன்ஸை வந்து நீங்கள் உங்களோட ஹாஸ்பிட்டல்லே நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணணும். இந்த அவேர்னஸ் எவ்வளோ தூரம் இருக்குன்னு நான் என் அனுபவத்தில் பார்த்தது எப்போன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து 2011 and 2015 வந்து இந்தியா டுடேல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து நடந்த ஒரு சம்பவம் டெல்லி ஆஃபீஸில் நடந்தது. நாங்கள் அஃப்கோர்ஸ் சென்னை ஆஃபீஸில் இருந்தோம். டெல்லி ஆஃபீஸில் நடந்ததா எங்களுக்கு வந்த தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிர்பயா கேஸ் நடக்குது. நிர்பயா கேஸ் நடந்தோன்னா அடுத்த இஷ்யூவில் வந்து நிர்பயா பற்றி எடிட்டோரியல் மீட்டிங் நடக்குது. அருண் பூரி எங்கள் எடிட்டர் வந்து அவர் இஸ் அ வெரி அதாவது வந்து இஸ் அ ஜீனியஸ். அவர் வந்து இந்தியா டுடே வந்து அந்த பெஞ்ச் மார்க்காக இந்தியன் ஜேர்னலிஸ்ட்டுக்கு கொண்டு வந்தவர் அவர் தான். இன்வேரியபிளி டெல்லியில் இருந்தார்னா எவ்ரி மண்டே எடிட்டோரியல் மீட்டிங்க்கு எவ்ரி ஃப்ரைடே வந்துடுவார் அவர் வந்து. அப்போ ஒரு போர்டு மீட்டிங் நடக்குது. எல்லாரும் அவங்கவுங்க பாயிண்ட்டை சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 hours நடக்குது. எப்படி ஸ்டோரியை டேக்கிள் பண்ணணும், என்ன மெனி டீட்டெயில்ஸ் கூட அவங்க கவனம் செலுத்துவாங்க. அப்போ அது முடித்தோன்னா யாராவது எதாவது சொல்ல விரும்புங்களான்னு ஒரு சின்ன பையன் அவர் என்ன சொல்லியிருக்காரு, விஷாகா கைட்லைன்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அப்போ அந்த பையன் ஒரு சின்ன பையன் அன்னைக்கு காலையில் வேலைக்கு சேர்ந்த பையன் எனக்கு வந்து நான் பேசணுன்னா அவனோட சீனியர் இல்லை பேசாதனால இல்லை அவர் ரொம்ப லிபரலாக இருப்பார், யாராக இருந்தாலும் சின்ன பையன் ஒரு 22 years. அவன் சொல்லியிருக்கான், சார் விஷாகா கைட்லைன்ஸ் எல்லா ஆஃபீஸ்லேயும் இது பண்ணணும், எக்ஸிபிட் பண்ணணும், இதுவே ஒரு ஸ்டோரியாக நம்ம பண்ணணும், எத்தனை ஆஃபீஸில் போட்டிருக்காங்க என்னன்னு, எப்படி பீப்புள் ஆர் நாட் அட் ஆல் ஃபாலோயிங் த சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ்னு அவர் விலாவாரி அருண் பூரி பேசினான். அதை வச்சு தனியாக ஒரு ஸ்டோரிக்கு அதுக்கு 2 ரிப்போர்ட்டரை டெப்யூட் பண்ணியிருக்காங்க, யார் எது பண்ணணும். அவன் சொல்லியிருக்கான், நான் காலையில் ஆஃபீஸுக்கு வந்து 1 hour ஆஃபீஸை சுற்றி பார்த்தேன், நம்ம ஆஃபீஸில் எங்கேயுமே போடலை, தெரியும் ஒரு 300 people ஒர்க்கிங். ஸோ he just laughed. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, திஸ் இஸ் த டைப் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் ஐ வாண்ட் அப்படின்னு. ஸோ இப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் எந்த அலுவலகத்துக்கு போனீங்கன்னாலும் அல்லது வந்து எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னாலும் எத்தனை இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவாக தான் வரும். அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் சொன்ன அந்த இன்சிடென்ட்ஸ் எஸ்பெஷலி சினிமா ஃபீல்டுக்கு ஈக்குவலாக அடுத்து இருக்கிறது அகடமிக் சர்க்கிள்ஸ். அகடமிக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ரிசர்ச் ஸ்காலர்ஸுக்கான டார்ச்சர்ன்றது வந்து தட் இட் செல்ஃப் இஸ் அ ரிசர்ச் சப்ஜெக்ட். இன்ஃபேக்ட் couple of people have attempted it. How research scholars are subjected to sexual torture to get their doctorates. அங்கெல்லாம் வந்து இனிஷியல் ரியாக்ஷன் அது அந்த கமிட்டியோட ஹெட்டாக இருக்கவங்க அல்லது இன்ஸ்டியூஷனோட ஹெட்டாக இருக்கவங்க அந்த ப்ரொஃபஸர்ஸ் எஸ்பெஷலி அவங்க லேடிஸாக இருந்தாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் இஸ் டோன்ட் டூ இட், ஏன்னா இட் வில் அஃபெக்ட் யுவர் கரியர். அதில் வந்து நான் எப்படி அதை பார்க்குறேன்னா டாக்டர், அது அப்படி சொல்கிறவங்க எல்லாருமே வந்து இல்லிபரல்னு நான் பார்க்கல. அவங்க வந்து இந்த ஸ்காலர்ஸை வந்து தன்னோட சில்ட்ரனாக பார்க்கக்கூடியவங்க இருக்காங்க, ப்ரொஃபஸர்ஸ். இது எப்படி இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே நீ யாருக்கு எதிராக சார்ஜ் வைக்கிறியோ அந்த என்கொயரி அந்த ஸ்டேஜ்லாம் போட்டுன்னா there may be some injury to you, not physically, there may be some injury. An injury is an injury always. So why don't you gloss over it? You are here to get the degree. அந்த மைண்ட் செட்டுக்கு அவங்க வராங்க, which is wrong. இல்ல சார், that is the okay. As you say, இப்போ வந்து உனக்கே டேமேஜ் இருக்கு, கொலாட்ரல் டேமேஜ் உனக்கே இருக்குன்றப்போ நீ கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணாத, பட் நான் அதால கேட்டுக்கிறேன் அப்படின்றதாவது சொல்லலாம் இல்லையா? அதையாவது சொல்லலாம். அது சில கேஸ்ல நடக்குது, பல கேஸ்ல அதுவும் நடக்கிறது. See,
நீங்களே ஒரு மேபி நானே ஒரு ஹெட்டாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட ஒரு கேஸ் வருது, ஒரு சபார்டினேட் என்கிட்ட கொண்டு வராங்கன்னு போது, நான் இஃப் ஐம் அ குட் ஹார்ட்டட் ஹியூமன் பீயிங், நான் வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும்னு பார்ப்பேன். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து தனியாக அவனை கூப்பிட்டு கண்டிப்பேன் நான். இது ரெண்டுமே என்னால் முடியலன்னா நான் என்ன பண்ணுவேன் பட் இப்போ இதில் இருக்க ரொம்ப மோசமான நிலைமை என்னென்னா சார், இந்த சிச்சுவேஷனில் இருக்கிற மிடில் மேனேஜ்மெண்ட் லெவலில் இருக்கிற விமனோ மேல்ஸோ யாரோ அந்த லீடர்ஷிப் ரோல்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஆக்சுவல் பவர் இல்லை. அவங்களால நெகோஷியேட் பண்ண முடியாது, அவங்களால கூப்பிட்டு வச்சு பேச முடியாது, அவங்களால இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாது. சும்மா கார்பெட் அடியில் புஷ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறது தான் அவங்க செய்கிறாங்கன்றதுனால அது ஆக்சுவலி ரொம்ப பெருசாக நிறைய பேருக்கு ட்ராமேட்டிக்கான மைண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் அது கிரியேட் பண்ணுது. பட் இப்போ இது ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் கூட நம்ம இப்போ எடுத்து வச்சு பேசுகிறதுக்கான காரணம் என்னென்னா, அட்லீஸ்ட் அது வந்து சினிமா இண்டஸ்ட்ரி, மலையாளம் சினிமா இண்டஸ்ட்ரி, அந்த இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் த ப்ராப்ளம்ஸ் அட்லீஸ்ட் அவங்களுக்கு அந்த கன்சர்ன் இருந்தது. அது அவங்க ஆக்ஷன் எடுக்கலைனாலும் ரிப்போர்ட்டாவது வச்சிருக்கிறாங்க. பட் மற்ற இடத்துல அந்த கைண்ட் ஆஃப் திங்கிங் கூட இல்லையே, அவ்வளோ அப்பாத்தட்டிக்காக இருக்காங்களே. தட் இஸ் ட்ரூ. அவங்க குஷ்பு சொன்னதில் ஒரு விஷயம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா இண்டஸ்ட்ரியிலும் தான் இருக்குது, சினிமா பற்றி மட்டும் ஏன் பேசுகிறேன்றாங்க. ஏன்னா பிகாஸ் சினிமா இஸ் அ கலர்ஃபுல் இண்டஸ்ட்ரி அண்ட் women came out and they have opened out and there was a report which is almost a judicial report, was a judicial report, an inquiry commission headed by a high court judge, it has some value. So இப்போ அதில் வந்து நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்த பிறகு there must be some forward movement. இப்போ நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியை பற்றி நம்ம பேசுகிறோம், தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பட் தமிழ் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்லி 2 சூப்பர் ஸ்டாரும் அதை பற்றி வாய் திறக்கல. கமலும் ரஜினி வந்து எனக்கு தெரியாதுன்ட்டாரு, விச் இஸ் அ சேஃபர் ஆன்சர். கமல் வாயை திறக்கல. Now this shows the snobbery of these people. இது இவங்களோட அதாவது வந்து ரெட்டை முகம், ரஜினி ஆகட்டும் கமல் ஆகட்டும், இவர்களுடைய அந்த அதாவது வந்து எப்படி சொல்கிறதுனா இவங்களுக்கு இருக்கக்கூடிய அதாவது இப்போ நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரி தான் உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருக்கு. நீங்கள் பேர் புகழ் பணம் எல்லாமே வந்திருக்குது. நீங்கள் எல்லா பிரச்சனையை பற்றியும் கருத்து சொல்லணும்னு கேட்க மாட்டோம், கண்டிப்பாக நான் கேட்க மாட்டேன், புத்தி உள்ளவன் கேட்க மாட்டான். எல்லா பிரச்சனை பற்றியும் ஒருத்தங்கிட்ட போய் வந்து கருத்து கேட்குறதுன்றது அபத்தமானது. பட் இஷ்யூஸ் அவங்க இண்டஸ்ட்ரியில் அஃபெக்ட் பண்ணக்கூடிய மேஜர் இஷ்யூஸில் when national media discuss, international media discusses about Kerala, the Justice Hema Committee report, அப்போ வந்து ஃபிலிம் ஸ்டார்ஸ் வந்து எங்களுக்கு அதை பற்றி தெரியாது, அப்புறம் தமிழில் எப்படி இருக்குன்னா அதை பற்றி எனக்கு தெரியாதுன்றதுன்னு ஒருத்தர் சொல்கிறார் ரஜினி, கமல் வாயை திறக்கல, அண்ட் இஸ் ஆல்சோ எ பாலிட்டிஷியன். What about the other politician, Joseph Vijay? இல்லை, அவராது புதுசாக வந்திருக்காரு, அவரையும் பேசணும் நான் கண்டிப்பாக. நான் அவரை லாஸ்ட்டில் தான் வைப்பேன், பிகாஸ் இஸ் நாட், அவர் இப்போ தான் வந்திருக்காரு, எதை பற்றியுமே அவர் பேசலை. கட்சி ஆரம்பிச்சது கூட அவர் வாயை திறந்து சொல்லலை. அவர் கீழே இருக்க ஒருத்தர் ட்விட்டரில் போட்டு போகிறாரு. எனவே அது ஒரு வேறு சப்ஜெக்ட். அதுனா ஜோசஃபுக்கு வந்து பெயில் கொடுக்கல, பட் கமலும் ரஜினியும் வந்து வைரம் பாய்ஞ்ச மரங்கள். ஓகே, இவங்க வாயை திறக்கலன்னும் போது ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு உள்ளேருந்து எந்த வாய்ஸுமே வரலன்னும் போது தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பாலியல் சீண்டல்கள் இருக்குன்னு நானும் நீங்களும் பேசி எதுவும் ஆக போகிறது இல்லை. கொஞ்ச நாள் முன்னாடி சிங்கர் சின்மயி வந்து ஷீ ரேஸ்ட் மீ டூ மூமெண்ட்டில் அவங்க சில கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்ணாங்க. அப்போ தமிழ் இண்டஸ்ட்ரி அதை ஹேண்டில் பண்ண விதம் வந்து ஆக்சுவலி இட் வாஸ் நாட் வெரி பாசிட்டிவ். இல்லை, நான் ஒரு விஷயம் நீங்கள் தவறாக நினைக்கக்கூடாது. நான் அவங்க சின்மயி விஷயத்தில் எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. என்னென்னா, அவங்க சொல்கிறது சரி தப்புன்னு நான் சொல்ல விரும்பலை, அவங்க சொல்கிறது உண்மைன்னு கூட நான் எடுத்துக்கிறேன். நான் இதில் எதுலேயுமே வந்து நான் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாது, அது அப் டு த கோர்ட்ஸ் டு டிசைட். பட் சின்மயி வந்து ஃபார்மலாக கம்ப்ளைண்ட்டே கொடுக்கல. ஆமாம், இன் அ கோர்ட் ஆஃப் லா நீங்கள் போகிறீங்கன்னா, இப்போ கேரளா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இந்த அளவுக்கு ஏன் வந்ததுன்னா, தெர் வாஸ் அ கம்ப்ளைண்ட், ஒரு கம்ப்ளைண்ட், தட்ஸ் எனஃப். 1000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஒரு கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா நீங்கள் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட். இவங்க சின்மயி இஷ்யூவில் அவங்க 10 வருஷமாக பேசுகிறாங்க. ஒவ்வொரு தடவை வரும்போதும் அவங்க இதை பேசுகிறாங்க. அவங்களோட வேதனையை, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் குறைச்சி மதிப்பிடல, நிச்சயமாக மதிப்பிடல. ஐ அக்ரி வித் யூ சார். அவங்க ஃபார்மெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அதெல்லாம் லீகல் ப்ரோட்டோக்கால் அவங்க ஃபாலோ பண்ணல, அது ஒரு பக்கம் வச்சாலும் தமிழ் இண்டஸ்ட்ரி அவங்களை எப்படி நடத்துச்சு, உடனே அவங்கள வந்து ஜாதி பிரஷ்டம் பண்ணுற மாதிரி இண்டஸ்ட்ரி பிரஷ்டம் பண்ணுறது, அவங்கள பாட விடாமல் பண்ணுறது, டப்பிங் கொடுக்க விடாமல் பண்ணுறது, அவங்க டப்பிங் கொடுத்தா அந்த யூனியன் போய் அவங்களுக்கு தொந்தரவு தரது, அட்ரோஷியஸ். அது வந்து நான் ஐ டோட்டலி அக்ரி வித் யூ. அது ஏற்க முடியாதது. இந்த இடத்துல தான் அவங்க ஏறி மிதிச்சிருக்கணும். நீங்கள் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு சின்மயி, நீங்கள் ஒன்று, இது ரொம்ப சீரியஸான இஷ்யூ. அதான் இங்கே இருக்கவங்களாம் திமிங்கலங்கள், மனித உருவில் நடமாடக்கூடிய மிருகங்கள் தான் தமிழ் திரையுலகில் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய பெரிய மனிதர்களாக தங்களை காட்டிக்கொள்ளக்கூடியவர்கள்.
பொம்பளை விஷயத்தில் இவங்கெல்லாம் யாருன்றது தெரியும். அதுவும் சின்மயிக்கு நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டுன்றதை புத்தி உள்ளவும் புரிஞ்சுப்போம். அவங்க நான் எப்படி பார்க்குறேன்னா, அவங்க சின்மயை அவங்க இதை பேசுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இதோட லாஜிக்கல் எண்டுக்கு இதை கொண்டு போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டு பேசியிருக்கணும். அவங்க ஹாஃப் ஹார்ட்டடாக இந்த பிரச்சனையை அட்டாக் பண்ணியிருக்காங்க. எனக்கு அவங்க வலி புரியுது. சார் மீட்டூவோட சித்தாந்தமே வந்து என்னால் இந்த போலீஸ் கேஸு கோர்ட்டுக்கெல்லாம் போய் அது எப்படி இழுப்பீங்கன்னு எனக்கு தெரியும், எனக்கு ஜஸ்டிஸே கிடைக்காது, நான் புலம்புறதுக்கான ஒரு வெப்சைட் இது, எனக்கும் இப்படி நடந்துச்சு, இப்படிலாம் பண்ணானுங்க அப்படின்னு சொல்கிறது தான் மீட்டூவோட ஆக்சுவல் கோர் ஐடியாவே. அதற்கப்புறம் அதை லீகலாக கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி மூவ் பண்ணுறது. திஸ் இஸ் லைக் இது கிரேப் வைன். இல்லை டாக்டர், நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். பட் நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலை டார்கெட் பண்ணி ஒரு சார்ஜை வைக்கிறீங்க. இப்போ பொதுவாக எனக்கு இப்படி ஒரு டார்ச்சர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நடந்ததுன்னா நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். நான் என்னோட இதோட அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு என்னால் போக முடியாது. அதுவும் பொம்பளை விஷயம்னு போனால் போலீஸு கோர்ட்டுன்னு போனால் எவ்வளோதான் என்கிட்ட பணமும் எனக்கு அந்தஸ்தும் எனக்கு செல்வாக்கு இருந்தாலும் சிஸ்டம் எனக்கு எதிராக நிற்கும். நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் புரிஞ்சுக்கிறேன். இது வந்து நேம் பண்ணாமல் ஒருத்தரோ அல்லது ஒருத்தருக்கும் மேற்பட்டவராலையும் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா நீங்கள் நேம் பண்ணாமல் நீங்கள் சொல்கிறத உங்கள் வலியை, உங்கள் வேதனையை, உங்களுடைய ஆற்றாமையை நான் புரிஞ்சுக்கிறேன். என்னால் அதை பீங் விமனாக நான் என்ன கற்பனை பண்ணேன்னா எனக்கு அது புரியுது. எஸ், அந்த வலி வேதனை எனக்கு புரியுது. But when I said something against an individual, there is another alternative way to look at it, sir. இது ஒரு உமன், நீங்க சொல்ற மாதிரி இந்த சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்லி பயஸ். உமனுக்கு நமக்கு வந்து பொலிட்டிக்கலி ஈக்குவல்னு சொல்றோம், சோஷியலி ஈக்குவல்னு சொல்றோம். ஆனா ஒரு கோர்ட்ல போய், ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு உமன் கம்ப்ளைண்ட் பண்றதுன்றது இன்னைக்கும் அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அப்போ அப்படி ஒரு பலகீனமான சூழ்நிலையில இருக்க பெண் அவ்வளோ பெரிய ஆளை பார்த்து இந்த மாதிரி என்னால என்கிட்ட இப்படி தப்பா நடந்துக்கிட்டாருன்னு சொன்னா நாளைக்கே நம்மள நசுக்கிடுவாங்கன்னு அந்த பொண்ணுக்கு தெரியும்ல. நீங்க இங்க தான் தப்பு பண்ணுங்க. சாரி, it's okay, please tell me. All due respect to you, நீங்க இந்த இடத்துல உங்க பாயிண்ட் தப்பு நான் நம்புறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, this is one such issue when you charge a person by naming him, either you should go full throttled way or you should keep quiet. நான் அவர் பெரிய மனுஷனாவே இருக்கட்டும், ஆனா நான் அவரை நேம் பண்ணிட்டேன்னா, சில மிருகங்களை வந்து மிதிச்சிடணும் இல்லை ஓடிடணும், அதை தொட்டுட்டு அப்படி போயிடக்கூடாது. சின்மயி அதை தான் பண்ணியிருக்காங்க. எனக்கு அவங்கக்கிட்ட இருக்க வருத்தமே வந்து, மேடம் உங்கள் நியாயங்கள் எல்லாம் எனக்கு புரியுது, ஆனால் உங்கள் பிரச்சனைக்கு நீங்கள் ஃபார்மலாக கம்ப்ளைண்ட் கொடுக்காம மற்றவங்க they cannot take it forward. Of course, legally அதில் நமக்கு முன்னேற்றம் இல்லை மட்டும் இல்லை, நான் சொல்கிறது morally also. When there is no formal complaint, எனக்கு இந்த இடத்துல இந்த ஒரு கேஸ் இன் பாயிண்ட்டை நம்ம எடுத்து பார்த்தோம்னா சார், நேம்ஸ் சொல்ல வேண்டான்றதுனால நான் நேம்ஸை ஸ்பெசிஃபை பண்ணல. ஒரு உமன் வந்து ஒரு மேனை பற்றி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் சொல்லியிருக்காங்க, மீட்டூவில் இன்ஃபார்மலாக சொல்லியிருக்காங்க. 10 வருஷமாக இந்த பேச்சு போயிட்டு இருக்கு. இப்போ அந்த உமன் இன்னும் பேசுகிறாங்க, குழந்தை பெற்றிருக்காங்க, அவங்க வீடியோஸ் போடுறாங்க, அவங்களோட கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க, பாடுறாங்க, டப்பிங் பண்ணுறாங்க. அவங்க கெரியர் கொஞ்சம் பிக்கப் ஆகிடுச்சு. அவங்க சொன்ன அந்த ஆணோட நிலைமை என்ன, அவர் எங்கே எழுதுறாரு, என்ன பாடுறாரு, என்ன செய்கிறாரு, ஏதோ சில கட்சி மீட்டிங்ஸில் மட்டும் அவருக்கு நடுநாயகமாக அவர் உட்கார வச்சுக்கிறாங்களே தவிர ஆக்சுவலி அவரோட தொழில் என்ன, அந்த தொழில் அவர் எங்கே நிற்கிறாருன்னு பார்த்தா there is a fall. அப்போ ஒரு உமன் வந்து ஃபார்மலாவோ இன்ஃபார்மலாவோ கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணால் அது வேலையை செய்ய தான் செய்யுது, அதுக்கு ஒரு பவர் இருக்க தான் செய்யுது. இருக்கலாம். அவரோட ஃபால், பர்டிகுலர் பர்சன்ஸ் டவுன்ஃபால் வந்து அவரோட கற்பனை வளம் குறைந்ததாலையும் வயசானதாலையும் கூட இருக்கலாம். இதால இருக்குன்னு அப்போ இப்போ நம்ம ஒரு யங் மேன் இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்காரு, ஏதோ ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில், ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியில், எங்கள் ஃபீல்டில் ஒரு மெடிக்கல் டாக்டர் இருக்காரு, அவர் வந்து ஓகே நம்ம இன்னொரு ஃபீமேல் டாக்டர்கிட்ட, நர்ஸுக்கிட்ட, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட, இல்லை பேஷண்ட்டுக்கிட்ட நம்ம தப்பாக நடக்கக்கூடாது, இதுக்கு முன்னாடி நம்ம சீனியருக்கு இப்படி நடந்தது, அவங்க கம்ப்ளைண்ட்டே போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கல. ஆனால் ஒரு உமன் ஒரு சார்ஜ் வச்சா தேராமன்னான்னு கண்ணைக்கு சொன்னால் போதும், அணிலேருந்து அவருக்கு ஆப்புதான். அப்படி நடந்ததுனா கூட அது நேச்சர்ஸ் கிஃப்ட். அப்படி நான் பார்க்குறேன். இது இயற்கையாக பார்த்து கடவுள் நம்பிக்கை இருந்ததுன்னா கடவுள் கொடுத்த தீர்ப்பு, இயற்கை மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா இயற்கை, கர்மா நம்புறேன்னா கர்மா, அது எப்படி வேணால் வச்சுக்கலாம். பட் லார்ஜர் இஷ்யூ சின்மய விஷயத்தில் நான் பார்க்குறது என்னென்னா, மை பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்க ரிப்பீட்டடாக சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு நபருக்கு எதிராக நீங்கள் ரிப்பீட்டடாக சார்ஜ் பண்ணுறீங்கன்னா there must be a formal complaint. இல்லை நீங்கள் அதை தொற்றுக்கவே கூடாது. அவங்க ரெண்டு கட்டானா பண்ணிட்டாங்கன்றது தான் என்னுடைய கருத்து. அவங்க இன்னமும் வந்து அவங்க சைடில் இந்த ஆங்கிளை அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க. பொதுவாக நேம் பண்ணாமல் குரூப் ஆஃப் பீப்புள் மிஸ்பிஹேவ்டு வித் மீ, செக்ஷுவலி எக்ஸ்ப்ளாய்டட் மீன்னு நீங்கள் சொல்லிட்டு போனீங்கன்னா உங்களை யாருமே கேட்க போகிறதில்ல. பட் வென் யூ சே charge against an individual or you are naming an individual பொழுது அவர் எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் that statement should be followed by a formal police complaint.
அதை வெரிஃபை பண்ணணும். அந்த அதை verify அந்த பண்ணணும். மனிதனோட ஹியூமன் ரைட்ஸுக்கு நம்ம நானே ஜட்ஜுங்க என்கிட்ட நாளைக்கு இந்த பர்டிகுலர் பர்சனை கொண்டு வந்து நிறுத்தும் போது இவங்க சொல்றதை வச்சு நான் அவரை கன்விக்ட் பண்ண முடியாது. எப்படி பண்ண முடியும்? அது கிரிமினல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் இஸ் நாட் ஜெண்டர் பேஸ்டு. ரெண்டாவது வந்து எனக்கு ஒரு ஃபார்மல் கம்ப்ளைண்ட் இல்லாம நான் எப்படி வந்து அதை எந்த ப்ரொசீடும் பண்ண முடியாது. ப்ரொசீஜருமே பண்ண முடியாது. அது ஏன் அவங்களுக்கு புரியலன்னு தான் எனக்கு தெரியல. ஐ மீன் அவங்க வலி வேதனையை நான் உணர்றேன். இல்ல அது அவங்க மீட்டுவா மட்டும்தான் அதை ப்ரொக்ளைம் பண்ணாங்களே தவிர அவங்க லீகல் ப்ரொசீடிங்காக கொண்டு போகல. அது மேபி தட்ஸ் அ செப்பரேட் சாப்டர். பட் இப்போ இது இவ்வளவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது எதுக்காகனா சார், சோ மெனி விமன் ஆர் இந்த ஒர்க் ஃபோர்ஸ். நிறைய இண்டஸ்ட்ரீஸில் நைட் டைம் டே டைம் நிறைய விமன் வேலைக்கு போகிறாங்க. இப்போ சினிமா இண்டஸ்ட்ரி எங்கே ஒரு கார்னரில் கேரளாவில் நடக்குது, தமிழ்நாடு நடக்குது, அவங்களுக்கு நடக்கிறது அவங்க பார்த்துப்பாங்க. அந்த கடைசி குடிமகள் இருக்காங்கல்ல, அவங்க தன்னை எப்படி பாதுகாத்துக்கணும், இந்த டாபிக் நம்ம திரும்ப பேசுறது முக்கியமான ரீசன் என்னன்னா, ஒரு மேன் வந்து நான் ஏதோ பண்ணிட்டேன், நான் ஒரு முதுகுல தட்டேன், பின்னாடி தட்டினேன், அப்படி போனேன் இப்படி போனேன், அதை யாரும் எதுவும் சொல்ல முடியாது, நான் பாட்டு இருப்பேன், யார் கண்டுபிடிப்பா அப்படின்ற ஒரு அபிப்பிராயத்தில் ஒரு ஆண் இருக்கக்கூடாதுல்ல. இந்த மாதிரி பேச்சுக்கள் இருக்கும்போது ஐயா நம்ம பண்ணுறது கூட தப்பு, என்னைக்காவது நம்ம கூட யாராவது ஏதாவது கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணால் நம்மளும் இப்படி தான் ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம் அப்படின்ற தாட்டு அந்த பொது குடிமகனுக்கு இருக்கணும்ல. நிச்சயமாக இருக்கணும். அது வந்து உங்களுக்கு வீட்டிலேருந்தே வளரணும். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஹோம். தாயே வந்து பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து அதை வளர்க்கணும். உங்களுக்கு வந்து அது வந்து திடீர்னு மேலேருந்து வந்துடாது, கீழே இருந்து வளரும்போது இவ்வளோ நடந்த பிறகும் நம்ம குழந்தைங்களை நம்ம எப்படி டியூட்டர் பண்ணுறோம், இந்த ஜெண்டர் ஜஸ்டிஸை நம்ம எப்படி வந்து கொடுக்குறோம். அதான் அந்த சொல்லுவாங்களா, தோசை சுட்டான் அம்மாவுக்கு 2, அப்போ தம்பிக்கு 1, அந்த மாதிரி குழந்தைக்கு 1, அது அங்கேருந்தே உங்களுக்கு இது ஆரம்பிக்குது. உங்களுக்கு வந்து இது வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது மேடம். நிறையா தகவல்கள் அதாவது நமக்கு வெளியில் வர்றது வந்து ஜஸ்ட் நாட் ஈவன் 1%. எல்லா ஃபீல்டுலேயுமே இன்ஃபேக்ட் எவ்வளோ உயரமாக அவங்க போனாங்கன்னாலும் தேர் லுக் டவுன் தான். ஈக்குவலாக அவங்கள பார்க்கறது கிடையாது பெண்களை. அது இப்போ சினிமாவில் மட்டும் இல்லை, பிஸ்னஸில் மட்டும் இல்லை, பாலிட்டிக்ஸில் மட்டும் இல்லை, மீடியாவில் இல்லை, போலீஸில், சயின்டிஃபிக் கம்யூனிட்டியில், எதில் எடுத்து பார்த்தீங்கன்னாலுமே அது வந்து உங்களுக்கு கீழே தான் வந்து உங்களுக்கு பார்க்குறாங்க. யூ டேக் பாலிட்டிக்ஸ். ஏன் இவ்வளோ வளர்ந்த அமெரிக்காவில் 200 வருஷத்தில் ஏன் ஒரு பெண் வந்து அதிபராக வர முடியல? பங்களாதேஷில் வர முடியுது, பாகிஸ்தானில் இஸ்லாமில் வந்து பெண்களுக்கு வந்து உரிமைகள் குறைவுன்னு சொல்லப்படுகிற அந்த மதத்தை வந்து அஃபிஷியல் ரிலிஜனாக வச்சுருக்க நாடுகளில் வர முடியுது, இஸ்ரேலில் வர முடியுது, பிலிப்பைன்ஸில் வர முடியுது, இந்தியாவில் வர முடியுது, ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் வர முடியுது. நிறைய பர்சனல் லிபர்ட்டிஸ் இருக்கக்கூடிய அமெரிக்காவில் ஏன் வந்து 200 இயர்ஸ் ஆச்சு? இப்போ கூட வந்து கமலா ஹாரிஸோட வெற்றி ஈஸி இல்லை. ஆமாம், பேக்டோர் என்ட்ரி மாதிரி தான். ஆமாம், அவங்க வந்து ட்ரம்ப் அடிச்சுட்டு வரன்னு தான் சொல்கிறாங்க. யூசி பிகாஸ் கடைசி நேரத்தில் வந்து ஒரு பெண்ணுன்னும் பொழுது வந்து அது வந்து உலகம் பூரா இருக்கிற விஷயம். இது வந்து இவங்க அந்த சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்து பேசும்போது அவங்க க்ளோரிஃபை பண்ணாமலாவது இருக்கணும் குறைஞ்சபட்சம். சார் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்க ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா சார், நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து உலகம் எப்படி இருக்குன்னே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச போலீஸ் ஸ்டேஷன் சினிமாவில் வர போலீஸ் ஸ்டேஷன், சினிமாவில் வர ஹாஸ்பிட்டல், சினிமாவில் வர எல்லாம் தான் ரியல் லைஃப் இருக்கு போல இருக்குன்னு அவங்க அசியூம் பண்ணிக்கிறாங்க. அப்போ சினிமாவில் வரவங்க வந்து விமனை பற்றி பேசுறது, விமனை பற்றி பாட்டு எழுதுறது, அதை அவங்க செட் பண்ணுற நரேட்டிவ் இருக்குல்ல, அதை தான் சின்ன பசங்க அப்சர்வ் பண்ணி அதுதான் ரியல்னு கேர்ள்ஸும் நினைக்கிறாங்க, பாய்ஸும் நினைக்கிறாங்க. அப்போ இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க கிட்ட நம்ம ஆன் கோயிங்காக அதை பற்றி பேசிகிட்டே இருந்து இப்படிலாம் சீப்பாக நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா வாட் டஸ் இட் ஷோ அபவுட் யூ, திஸ் இஸ் நாட் ஈவன் ரைட், உங்கள் ஸ்டாண்டர்டுக்கு இதெல்லாம் ரொம்ப கேவலமாக இல்லையா அப்படின்றது நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம இது 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பேசும்போது அப்போ ரஜினியெல்லாம் வந்து பெண்களை வந்து நீ எப்படி தெரியுமா இருக்கணும்னு லெக்சர் எடுத்துகிட்டு இருந்தாரு. இப்போல்லாம் அவங்க அதெல்லாம் கரெக்ட் ஆகிட்டாங்க. இப்போல்லாம் வந்து இப்போ ரீசெண்ட் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் விமனுக்கு டாக் டவுன் பண்ணுறதில்ல, அவங்க அப்டேட் ஆகிறாங்க. ஸோ இந்த கான்வர்சேஷன் ஆன்கோயிங்காக இருக்கிறது அவசியம் தானே? கண்டிப்பாக நீங்கள் முதல்ல நம்ம இந்த கான்வர்சேஷன் முதல்ல சொன்ன மாதிரி இப்போ வரக்கூடிய யங் ஆர்டிஸ்ட்ஸ் வந்து ரெசிஸ்ட் பண்ணுறாங்க. கன்சென்ஷுவலாக இருக்க வரைக்கும் தட்ஸ் தேர் பர்சனல் சாய்ஸ், நோ ஒன் ஹஸ் அ ரைட் டு டாக் அபவுட் இட். பட் அது அவங்க விருப்பத்தை மீறி போகுதுன்னா கண்டிப்பாக வந்து தே ஆர் ரெசிஸ்டிங் இட். அது வந்து ஒரு நான் நிச்சயமாக வந்து இது ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். ஐ திங்க் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இவங்க சீனியர் ஆக்டர்ஸு, இந்த சோகால் சூப்பர் ஸ்டார்ஸு வாயை திறக்கலை அப்படின்னும் போது மற்றவங்க யாரும் பேச போகிறாங்க? உங்களுக்கு தெர் ஆர் ப்ராப்ளம்ஸ், ஆனால் யாருமே பேசலை, ஒரு கம்ப்ளைண்ட் கூட இல்லைன்னும் போது அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து செக்ஷுவல் டார்ச்சர் வந்து அதிகமாக இருக்குன்னு நம்ம எந்த அடிப்படையில் நம்ம சொல்ல முடியும்? who are we? அது சரி, நமக்கும் அதுக்கு எந்த சம்மந்தம்? ஒரு சம்மந்தமும் கிடையாது. அப்போ அவங்க கிட்டேருந்து இந்த மாதிரியான எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாத பட்சத்தில் சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து மலையாள ஃபிலிம்ஸ்லேயும் நடித்து கொண்டு இருக்கக்கூடிய இதே கமலோ ரஜினியோ கூட வந்து எங்களுக்கு அந்த ரிப்போர்ட் தெரியாதுன்னும் அது குறித்து வாய் திறக்காமலும் இருக்கிறதுன்றது வந்து தே ஆர் பிளேயிங் சேஃப். ஏன்னா அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும்.
வாயை திறந்தா இட் ஓப்பன் பெண்டோராஸ் பாக்ஸ். 50 வருஷமாக ஃபீல்டில் இருக்கவங்க. ஸோ அவங்க இதை வந்து அடக்கி தான் அவங்க வாசிக்கிறாங்க. நான் தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஆஸ் ஆஃப் நோ அது வந்து ஒரு ஐ திங்க் ஒரு ரேஜிங் ப்ராப்ளமாக இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அட்லீஸ்ட் தேர் மஸ்ட் பி ஒன் கம்ப்ளைண்ட். யார் பேசுகிறா உங்களுக்கு இப்போ? சார் இப்போ இந்த ஜஸ்டிஸ் ஹேமா கமிட்டியோட இந்த ரிப்போர்ட்டை நம்ம இப்போ எடுத்து பேசுறதுக்கு முக்கியமான காரணம் தமிழ் இண்டஸ்ட்ரியை திருத்துறதெல்லாம் அந்த மாதிரி விசையெல்லாம் நம்ம கிடையாது. வேலை கிடையாது. பட் என்னன்னா ஒரு காமன் குடிமகளுக்கு இது எப்படி நம்ம ப்ரொடெக்டிவ் ஃபோர்ஸா கன்வெர்ட் பண்றது. இது வந்து வெறும் சினிமாவில் மட்டும் இல்லை, எல்லா துறைகளிலும் இருக்கக்கூடிய பெண்கள், அது வந்து வயலில் நாற்று நடுற பெண்கள்லேருந்து அசம்பிளியில் வந்து லா மேக்கர்ஸாக இருக்கவங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்க பெண்கள், இவங்க எல்லாருக்குமான அந்த ஒரு பாதுகாப்பு, ஒரு குறைந்தபட்ச அதாவது வந்து ஒரு டிக்னிஃபைடு லைஃப்பை எப்படி என்ஷூர் பண்ணுறதுன்றது தான் இந்த மாதிரியான கான்வர்சேஷன்ஸோட நோக்கம். நீங்கள் போலீஸில் ரொம்ப அட்ரோஷியஸாக இருக்குது. இப்போ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் ஒரு சர்விங் ஸ்பெஷல் டிஜியை வந்து உங்களுக்கு தெரியும் வேலை போய் கன்விக்ட் ஆகி சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கிட்டு வேலை போயிருக்குது. ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா வந்து அவங்களால வந்து ஒரு சிட்டிங் டிஜியை வந்து ஜெயிலுக்கு அனுப்ப முடியுதுன்றது சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 கேஸில் பார்த்தீங்கன்னா எஸ்பி லெவல் ஆஃபீஸர்ஸ் அவங்க வந்து ஐஜிஸ்க்கு எதிராக கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் அந்த ஐஜிலாம் ரிட்டையர் ஆகியே போயிட்டாங்க. அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை. கவர்மெண்ட் அவங்களை ப்ரொமோஷன் கொடுக்குது. அட்லீஸ்ட் இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா, திராவிட மாடல் அரசு உங்களுக்கு சமூக நீதி பேசுகிறவங்க காலையில் பழுத்தேக்க ஆரம்பிச்சா ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் 3 தடவை சமூக நீதி பேசக்கூடியவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் சீனியர் ஆஃபீஸர்ஸுக்கு எதிராக ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு எதிராக உதாரணத்துக்கு அவங்களோட சபார்டினேட் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து கிளியர் ஆகாம அந்த கம்ப்ளைண்ட்ல இருந்து கிளியர் ஆகாம அவங்களுக்கு ப்ரமோஷன் சர்ப்ரைஸ் சார் அப்படி எல்லாம் ப்ரமோஷன் கொடுக்குறாங்கன்னா அப்ப சிஸ்டம் கரெக்டா வேலை செய்யலன்னு தான் அர்த்தம். ஆமா, ப்ரமோஷன் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்குறாங்க. அவங்களோட சர்வீஸ்ல இருந்து டீசென்ட்டா ரிட்டையர் ஆகிறதுக்கு அலோவ் பண்றாங்க. நீங்க எப்படி அலோவ் பண்றீங்க? அப்ப இன்டைரக்ட்லி யூ ஆர் சப்போர்ட்டிங். எஸ். See, women are immaterial. womenோட complaints immaterial. அதுவும் அந்த கம்ப்ளைனன்ட் வந்து நான் என்ன சொல்றேன், கம்ப்ளைனன்ட் வந்து ரோட்ல போற ஒரு பெண்ணோ அல்லது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு லேடி, இப்போ டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய உங்களோட அடுத்து அவங்க ஐஜி ஆக போறாங்க. அவங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட்ல தேர் வாஸ் a கமிட்டி, எனக்கு இன்ஹவுஸ் கமிட்டி ரிப்போர்ட் வருது. அதை ப்ரொலாங் பண்றாங்க, கோர்ட்டுக்கு போகுது. ப்ராசஸ் வந்து கோர்ட்டில் நடக்குது, என்ன ஜுடிஷியல் ப்ராசஸில் இருக்குது மேட்ரு. அப்போ அந்த அதிகாரிக்கு நீங்கள் ப்ரமோஷனு, அந்த அதிகாரியை வந்து நிம்மதியாக ரிட்டையர் ஆக அலோவ் பண்ணுறீங்கன்னா அப்போ இது என்ன சமூக நீதி? சமூக நீதியே இல்லை சார், கிடையாது. இதில் பெரும்பாலான நீதி வந்து ஆண்களுக்குள்ளே இருக்கிற இந்த ஹைரார்கி, அது யார் இங்கே டானுன்னு காமிச்சிக்கிறதுக்காக அவங்க முன்னேற்றம்லாம் பேசுகிறாங்களே தவிர பெண்களை பொறுத்த வரைக்கும் இது நிறைய பின்னேற்றம் தான். ஏதோ நீங்கள் பஸ் ஃப்ரீயாக கொடுத்தீங்க, 1000 ரூபா கொடுத்தீங்கன்றதுனால எல்லா பெண்களும் சுபிட்சமாக இருக்கிறாங்க, பாதுகாப்பாக இருக்கிறாங்கன்னா அப்படிலாம் இல்லை, கிடையாது. இதை விட ஜஸ்டிஸ் பார்ட்டி எவ்வளோ பண்ணுச்சு? 100 வருஷம் கழிச்சு அதையே சொல்லிட்டு இருப்பீங்கன்னா அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் டெவலப் பண்ணலையான்ற கேள்வி வருது இல்லை? யூஆர் எக்ஸ்பெக்டிங் ஒரு பாஸ்ட் அண்ட் லிவிங். எஸ், யூ cannot live on past credit. நிச்சயமாக முடியாது. ஆனால் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கண்ணு முன்னால் இருக்க உதாரணம், சர்விங் ஐஜியை வந்து நீங்கள் ரிட்டையர் ஆக அலோவ் பண்ணுறீங்க. அந்த தட் ஆஃபீஸர் இஸ் ஃபைட்டிங். எப்போ அவங்களுக்கு எப்போ ஜஸ்டிஸ் கிடைக்க போகுது? அப்போ இது இவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு வந்து சார் பப்ளிக் மோரலே யோசிச்சு பாருங்க சார். இப்போ என்ன வந்து எனக்கு கம்ப்ளைண்ட் இருக்கு, போலீஸில் போய் சொல்லுமான்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நான் என்ன சொல்லுவேன், போலீஸ்காரங்களுக்கே பிரச்சனை இருக்கு, அவங்க பிரச்சனையை தீர்த்து வச்சிட்டிங்களா, அவங்க கிட்ட போய் சொல்றதுல என்ன நியாயம் கிடைச்சிட போகுது எனக்கு தானே பப்ளிக் நினைப்பாங்க. கண்டிப்பாக. அப்போ இட் ஃபர்தர் டிஸ்கரேஜஸ் கம்ப்ளைண்ட்ஸ். ஆமாம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் வந்து இந்த கம்ப்ளைனன்ஸ் வந்து வரதை வந்து ரெட்ரஸலுக்காக வரதை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனை முதல்ல நீங்கள் மாற்றணும். See, there must be a conducive atmosphere. யாருக்காவது பாதிப்பு, யாருக்கு எப்போ பாதிப்பு வரும்னு தெரியாது. எங்கே வேணால் வரலாம், படித்தவங்க வரலாம், படிக்காதவங்ககிட்ட வரலாம், செமி லிட்ரேட்டுக்கிட்ட வரலாம். அப்படி வரும்பொழுது சிஸ்டம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது தான் அளவுகோல். அப்படி பார்க்கும்போது டாப் லெவலில் இருக்க ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஐபிஎஸ் லாபின்றது போலீஸ் லாபி தான் கவர்மெண்ட்டோட பேக் போனு. யாருமே போலீஸ் லாபியை பகச்சிக்க விரும்புறதில்லை. ஜெயலலிதாவோ கருணாநிதியோ எடப்பாடியோ ஸ்டாலினோ எல்லாரும் போலீஸ்கிட்ட போலீஸோட குட் புக்ஸில் இருக்கணும் தான் நானும் நீங்களும் உட்பட விரும்புகிறோம். பிகாஸ் போலீஸ் இஸ் போலீஸ். பட் அங்கே வந்து இப்போ வந்து விமன் போலீஸ் ஃபோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இன்ஃபேக்ட் தமிழ்நாடு வந்து அதுக்கு முன்னோடி. 1973 கலைஞர் கொண்டு வந்ததுலேருந்து அதுக்கு பிறகு ஜெயலலிதா எடுத்த முன்முயற்சிகள், அதில் வந்து ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் வந்து ஒரு பிரமாதமான ஒரு கான்செப்ட். இது இட் இஸ் a gift to India by தமிழ்நாடு. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்ஃபேக்ட் வந்து ஏஷியன் கண்ட்ரிஸ் பெனசீர் பூட்டோ இருக்கும்போது பாகிஸ்தான்லேருந்து ஒரு டீம் வந்து இங்கே ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன்ஸை பற்றி எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 days இங்கே ஸ்டே பண்ணி ஸ்டடி பண்ணிட்டு போனாங்க. when Benazir was the prime minister. Okay. You see,
பட் அந்த ஆல் விமன் போலீஸ் ஃபோர்ஸில் ஐ திங்க் தெர் ஆர் அரௌண்ட் 25,000 போலீஸ் விமன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஃப்ரம் கான்ஸ்டபிளரி டு தி டிஜி லெவல், ஏடிஜி, ஐ திங்க் டிஜி லெவல். அங்கே நடக்கிறது வந்து வாய் திறக்க மாட்டேன்றாங்க அகெயின். அண்ட் அவங்க வந்து அது அவங்களுக்கு வந்து இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியிலையாவது வாய் திறந்துறாங்க. போலீஸில் வந்து சர்வீஸ் ரூல்ஸ் உங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் அங்கே நிறையா நடக்குது. உங்களுக்கு அங்கே நிறையா நடக்கும் பொழுது வந்து உங்களுக்கு வந்து அதுக்கான ரெட்ரஸல் மெக்கானிசம் அவங்களுக்கு யார் வாய்ஸ் கொடுக்கறது, இவ்வளோ விஷயம் இருக்குது உங்களுக்கு வந்து. சரி, இப்போ ஒட்டுமொத்தமாக நம்ம என்ன சொல்கிறோம், விமன் வந்து நிறைய ஒர்க் ஃபோர்ஸில் வரணும், நிறைய படிக்கணும், நாங்கள் உங்களுக்கு நிறைய ஊக்கம் கொடுக்குறோம், நீங்கள் படிங்க வேலைக்கு வாங்கன்னு சொல்கிறீங்க. கவர்மெண்ட் சொல்லுது நாங்கள் படிக்கிறோம் வேலைக்கு வரோம், எங்களுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது எங்கள் சேஃப்டிக்கு அப்படின்ற கேள்வி அந்த பெண் பிள்ளையை வீட்டிலேருந்து அனுப்புகிற பெற்றோர் யோசிப்பாங்க, அந்த பொண்ணே யோசிப்பாங்க. இத்தனை மணிக்கு நம்ம போகிறோமே வரோமே என்ன சேஃப்டி இருக்குது அப்படின்றத அவங்க யோசிப்பாங்கன்றப்போ காம்ப்ரிஹென்சிவ்லி விமனுக்கு சேஃப்டி என்ஷூர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கணும் இல்லையா? ஏன் அது நம்ம திரும்ப திரும்ப பேசிகிட்டே இருக்கோம், அது வரவே மாட்டேங்குது? ஓட் பேங்க் பாலிடிக்ஸாக இருக்கலாம் மேபி. இன்னொன்று ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் போலீஸுக்குள்ளேயே வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலன்னா எப்படிங்க அது? ஜுடிஷியரியில் இருக்குதுங்க. ஜுடிஷியரியில் தேர் ஆர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் தேர் ஆர் கம். இன்ஃபேக்ட் போலீஸை விட ஜுடிஷியரியில் ப்ராப்ளம். ஏன்னா போலீஸ்லேயே வெடிச்சு வந்துடுது, ஜுடிஷியரியில் ரொம்ப அது க்ளோஸ் டோர் சர்க்கியூட். சி போலீஸ், ஜுடிஷியரி, பாலிடிக்ஸ் இங்கெல்லாம் இருக்கக்கூடியது வந்து உங்களுக்கு வந்து சினிமாவில் இருக்கிறத விடவே கூடவே இருக்குன்றாங்க. அட்லீஸ்ட் இங்கேயாவது வெடிச்சு வந்துடுது உங்களுக்கு. அங்கே காம்ப்ரஹென்சிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது சிஸ்டமிக்காக வந்து சேஞ்சஸ் வரணும். இன்னொன்று எவ்வளவு சட்டங்கள் இருந்ததுனாலும் தனி மனிதன் திருந்தலைன்னா உங்களுக்கு அது பெரிய விஷயந்தான் உங்களுக்கு. ஏன்னா வளர்க்கும் போதே நம்ம எப்படி வளர்க்குறோம், அந்த வேர்லேருந்தே ஆரம்பிக்கணும். அஃப்கோர்ஸ் இன்றைக்கி நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்திருக்குது, இன்றைக்கி வந்து முன்னேறிய தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. பட் ஐ திங்க் இன்னும் நம்ம ட்ராவல் பண்ண வேண்டிய தூரம் நிறையா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் ஐ திங்க் ஒரு 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 ரே ஆஃப் ஹோப் கொடுக்குது உண்மையிலேயே. அட்லீஸ்ட் பேசுகிறாங்க, பீப்புள் ஸ்டார்டட் டாக்கிங் அபவுட் இட். ஸோ த குட் திங் இஸ் சார், விமென்லாம் சேர்ந்து விமன் கலெக்டிவ் இன் சினிமான்னு ஆரம்பிச்சுட்டு அப்புறம் அவங்க வந்து இது நீங்கள் பண்ணியே ஆகணும், நாங்கள் ஃபோர்ஸை விடவே மாட்டோம், வி ஆர் கோயிங் டு பி ரெலன்ட்லெஸ்ன்னு அவங்க பர்சியூ பண்ணதுனால தான் இது நடந்தது. அது எல்லா துறையிலையும் வரணும், எல்லா ஃபீல்டுலையுமே அது வந்து உங்களுக்கு வரணும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஐ திங்க் டாப் போஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து 1/3 கவர்மெண்ட்டே வந்து 1/3 ஆர் ஈவன் 50% வந்து விமன் ஆஃபீஸர்ஸை போட்டு ஹேண்டில் பண்ணுறதுன்றது வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். இப்போ ஜுடிஷியரியிலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து 50% ஆஃப் தம் வந்து உங்களுக்கு வந்து விமன் அட் தி லோயர் லெவல் ஆர் அட் தி ஹைகோர்ட் லெவலில் கூட நீங்கள் சொல்லலாம். ஒரு வேகா சொல்கிறேன் நான் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து போலீஸ் உங்களுக்கு வந்து கான்ஸ்டபிள் லெவலில் மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து டெப்டி சூப்பரண்ட் லெவல், எஸ்பி லெவல் 50% ஆஃப் த போஸ்ட் ரிசர்வ்டு ஃபார் விமன். அந்த மாதிரி சம் நாவல் ஐடியாஸ். பட் எல்லாம் பண்ணாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே இண்டிவிஜுவல் ஹேஸ் டு சேஞ்ச் ஆப்வியஸ்லி. ஆனால் ஒரு எக்ஸ்டர்னல் த்ரெட் இல்லாமல் எக்ஸ்டர்னலாக அதுக்கு அப்படி கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய நெசசிட்டி இல்லாமல் யாரும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அதுதான் இதில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஐ திங்க் இப்போ தமிழ்நாடு வந்து கேரளா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை விட தமிழ்நாடு பெட்டர்னு தான் தோணுது. ஃபார் பெட்டராக நான் சொல்ல மாட்டேன். பட் சிச்சுவேஷன் வந்து அங்கே இருந்த மாதிரி அலாமிங்காக இங்கே இல்லைன்னு தான் ரிப்போர்ட் வரல. அதனால எங்கேயாவது வெடிச்சிருக்கோம். ஏன்னா அங்கே இருக்க மாதிரி இருந்ததுன்னா மேபி ஐ எம் ராங், ஐ டோன்ட் நோ. பட் என்னோட ஹன்ச் வந்து அவ்வளோ மோசமாக இங்கே இல்லையோன்னு தான் எனக்கு தோணுது. பட் இஃப் இட் இஸ் ப்ரூவ்ட் அதர்வைஸ்னா ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள். பட் அப்போ நம்ம மென்னுங்க நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்குது? வை ஆர் யூ ஸோ டெஸ்பரேட்? நீங்கள் பெரிய பெரிய பொசிஷன்ஸ் ஆஃப் பவரில் இருக்கிறீங்க, இவ்வளோ சீப்பாக நடந்துக்கிறீங்களே. சொல்லுவாங்கள்ல மனுஷன் கடைசியில் ஒரு மோசமான பையன் ஒரு வார்த்தை வரும் தமிழில். அவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்கவங்க, ஐ அண்டர்ஸ்டாண்ட் மேபி தேர் ஜேடட், தே டோன்ட் ஹேவ் ஸ்டிமுலேஷன், தே ஆர் போர்டு, தே டோன்ட் நோ வாட் டு டூ. இது மாதிரி அதாவது அது கூட வந்து ஆக்டிவாக அவங்க இன்வால்வ் ஆகிறாங்களா இல்லை பேசிவாக தான் அவங்க பண்ணுறாங்களா, அதெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. பட் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஜேடட்னஸ் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு நம்ம தான் சொல்யூஷன் கொடுக்கணும்ல. இல்லை இது ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிறப்பால் ஆணாக இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு மேபி நான் உட்பட ஆழ் மனசில் ஒரு ஆன்டி விமன் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அது எவ்வளோ தூரம் வெளியில் வராமல் இருக்குன்றது தான் அளவுகோல் எனக்கும் இன்னொருத்தனுக்கும். இப்போ நான் புரிஞ்சுக்கிறேன் சம்டைம்ஸ். இப்போ நானே வந்து அந்த மாதிரி கமெண்ட்ஸ் அடிச்சிருக்காங்க. பட் நான் இமீடியட்டாக வித்ரா பண்ணிவிடுவேன், தப்பு பண்ணுறோம் அப்படின்னு. குறைஞ்சபட்சம் அந்த அவேர்னஸ் அது உங்களுக்கு இருக்கணும். பட் இது வந்து திருந்துவான், அவனே திருந்துவான்னு நீங்கள் அலோவ் பண்ண முடியாது. சிஸ்டம்ஸ் ஷுட் பி இன் பிளேஸ் அண்ட் விமன் ஷுட் அசர்ட். எனக்கு தெரிஞ்ச விமன் ஷுட் அசர்ட், தே ஷுட் அசர்ட் அண்ட் அசர்ட்.
தே ஷுட் ஸ்பீக். கம் வாட் மே தே ஷுட் ஸ்பீக். இது வந்து ஃபைட் பண்ணால் தான் கிடைக்கும். ஆனால் இதில் வந்து உங்களுக்கு இப்போ உண்மையிலே விமன் லிபரேஷனுக்காக ஒரு உண்மையாக நினைக்கக்கூடிய மென்னும் இருக்காங்க. தெர் ஆர் மென், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பட் ஃபண்டமெண்டலி இந்த வாய்ஸ் வந்து உள்ளேருந்து வரும். அது முந்தி வாய்ஸ் ரைஸ் பண்ணாமல் இருந்ததுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். இன்றைக்கி அப்படி இல்லை. ஏன்னா நீங்கள் சொன்னீங்க, ஆரம்பத்திலே சொன்னீங்க, முந்தி இருந்த நடிகைகள் வந்து அவங்க எப்படி வேணால் இருந்திருக்கலாம். இன்றைக்கி அப்படி பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ரெசிஸ்ட் பண்ணுறாங்க, விச் இஸ் அ பாசிட்டிவ் சைன். ஐ திங்க் கம்மிங் இயர்ஸில் வந்து மாறும் தான் நான் நம்புகிறேன். எனக்கு வந்து இது சார் நிறைய பெண்கள் இருக்கும்பொழுது ஒரே ஒரு பெரியார், ஒரே ஒரு ராமசாமி நாயக்கர் இருந்தார். இத்தனை பெண்களும் சேர்ந்து ஓகே நமக்காக ஒரு வேலை செய்கிறாரு, லெட் அஸ் மேக் ஹிம் பெரியார் அப்படின்னு they give confer the title on him because he was a feminist, he was working for the welfare of women. அப்போது 100 வருஷத்தில் இன்னொரு பெரியார் கூட வரலன்னா அப்புறம் சேம் பெரியார்ன்ற பேர் வச்சுக்க வேண்டாம். அட்லீஸ்ட் விமன் ரைட்ஸுக்காக கொஞ்சமாவது யோசிக்கிற மனுஷன் வரணும்ல சார்? கண்டிப்பாக வரணும். பட் அது ஆர்கானிக்காக வரணும். பட் டோன்ட் லூஸ் ஹோப்ன்ற நான். லைஃப் ஆல்வேஸ் மூவ் ஃபார்வர்டு. இந்த பெர்னாட் ஷாவோட ஒரு ஃபேமஸ் கோட் ஒன்று உண்டு. த வெரி ஃபேக்ட் தட் யூ ஆர் லிவிங் இஸ் அ ப்ரூஃப் தட் யூ டோன்ட் பிலீவ் இன் பெசிமிசம். அப்படி தான் நான் பார்க்குறேன் இதை வந்து. ஐ திங்க் வரும் நாட்களில் வந்து டெஃபினட்டாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் தான் நான் நம்புகிறேன். நம்மளால் ஆன அளவுக்கு சின்ன சின்ன காரியங்களை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்றது தான் நம்முடைய அளவுகோலாக, நமக்கான அளவுகோலாக இருக்க முடியும். அப்படி தான் நான் எதிர்பார்க்குறேன். Thank you very much, sir. Thank you, Doctor. Lot of insights. Thank you. Thank you, Doctor. Thank you.